Hi guys, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. How are you? Welcome to Rasi Lifestyle. நம்ம வீட்டு மாடியிலேருந்து ஒரு அழகான காட்சி, அதை பார்த்துட்டே நம்ம விலாக் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. டுடே எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அம்மாவை கூட்டிகிட்டு மந்த்லி செக்கப் போகணும். அதுக்கு குயிக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ நம்ம வீட்டில் மரம் காய்ச்சிருக்குன்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இது வரைக்கும் மாஷா அல்லான்னு 3 மாதமாக எங்கள் மரத்தில் தேங்காய் காய்ச்சிட்ருக்குது. இப்போ ரொம்பவே தேங்காவுடைய விலைலாம் விலை ஜாஸ்தியாக அதிகமாக இருக்குது. இந்த டயத்தில் எங்களுக்கு இந்த தேங்காய் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரைக்காயாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. சட்னிக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தேங்காய் சட்னி. அம்மாவுக்கு கொஞ்சம் இட்லி ஊற்றி உப்புமா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு இட்லி உப்புமா செய்து கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். மயிலாடுதுறை தான் எப்போ காமிச்சிட்ருக்கோம். மந்த்லி செக்கப் அங்கே தான் காமிச்சிட்ருக்கோம். இப்போது ஒரு டெஸ்ட்டுக்காக வேறு ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு போனோம். அப்படியே அதுக்காக தான் இங்கே எழுதி கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் வந்தோம். மேக்ஸிமம் 1 டே ஆகிடும் ஹாஸ்பிட்டல்னு வந்தாவே. நம்மளுடைய பெற்றோர்களை கவனிக்கிற பொறுப்புகள் பிள்ளைகளிடத்துல தான் இருக்குது. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களை கவனிச்சுக்கிற கடமை ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 2 பேருக்குமே அந்த கடமைகள் இருக்குது. பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் ஆண் பிள்ளைகள் அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க. பட் அவங்களால கிட்டே இருந்து அம்மாவை பராமரிக்க முடியாது. அவங்களுக்கு நிறைய வெளிக்கடமைகள், சம்பாதிக்கிற கடமைகள் இருக்கும். ஸோ அவங்களால பெற்றோர்களுக்கு நெருக்கமாக இருந்து கேர் எடுத்துக்க முடியாமல் போயிடும். பெண் பிள்ளைகள் ரொம்ப நெருக்கமாக கேர் எடுத்துப்பாங்க. எங்கள் வீட்டு பொறுத்தளவு அந்த கடமைகள் எனக்கு இருக்குது, ரொம்பவே அதிகம். என்னோடய பிரதர் அவ்வளோவா கேர் எடுக்க மாட்டாங்க. சில வீடுகளில் தான் நான் சொல்கிறேன், எல்லா வீடுகள்லேயும் கிடையாது. பெண் பிள்ளைகள் இல்லாத வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருந்தால் எல்லா பொறுப்பும் அவங்களே தான் சார்ந்திருக்கும். எல்லார் வீட்லேயும் வயதான அப்பா அம்மா இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் நம்ம மனசில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு உடம்பு முடியாதப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது மெயினாக நம்ம தான் அதை கேர் எடுத்து நம்ம தான் அழைச்சிட்டு போகணும். இது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை. இது நம்மளுக்கு வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும். வீடு, ஹஸ்பண்ட், பிள்ளைகள் இப்படின்னு நிறைய கடமைகள் இருக்கும் நம்மளுக்கு. எந்த காரணத்துக்காகவும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறத தள்ளி போடக்கூடாது, கூட்டிகிட்டு போக சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். யாரு கூடயும் நான் அழைச்சிட்டு போகிறதுக்கு விட மாட்டேன். நான் என்னோடய அம்மாவை நான் தான் அழைச்சிட்டு போவேன். நான் விருப்பப்பட மாட்டேன். அம்மாவே சொல்லுவாங்க யாரு கூடயாவது நான் போகிறேன் அப்படின்ட்டு. நான் அதுக்கு விரும்ப மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டலில் முடிஞ்சு செக்கப்லாம் டாக்டரை பார்த்துட்டு லன்ச் டைம் ஆகிடுச்சி. அம்மாவை கூட்டிகிட்டு அவங்களும் ரொம்ப பசியாக இருந்தாங்க. ஹோட்டலில் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, அங்கேயே ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக. மீல்ஸ் 1 ஆர்டர் பண்ணிவிட்டு கேட் ரைஸு 1 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மாவுக்கு கேட் ரைஸ் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ரசம் லைட்டாக, அவங்க லைட் ஃபுட்டு தான் அவங்க சாப்பிட்ணும். அதனால் லைட் ஃபுட்டு அவங்க சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டேன். ரொம்பவே குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது. வெஜிடபிள் எல்லாமே மீல்ஸில் தான் மோஸ்ட்லி இருக்கும். நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி இல்லை ஃபுட்டு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அம்மா அபாயா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அப்படியே அபாயா பார்த்துட்டு பட்டன் டைப்பில் தான் போடுவாங்க, அவங்களுக்கு பார்த்து வாங்கி கொடுத்துட்டு கம்பி சாரீ நல்லா இருந்துச்சு. ஒரு சாரீ அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கோல்டை விட ஃபேன்சி ஐட்டம் தான் ரொம்பவே பிடிக்கும். ஃபேன்சியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஹேர் கிளிப்பு வந்து ஸ்டோன் ஹேர் கிளிப் கொஞ்சம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஃப்ரெண்டு மகள் மேரேஜுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் வந்து கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா, பணமாக வச்சோம்னா வேண்டாம், செலவு பண்ணிவிடுவாங்க. ஒரு திங்ஸ் பொருளாக வாங்கி கொடுத்தோம்னா நம்மளுடைய ஞாபகார்த்தமாக வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிக்கும். யாருக்காக இருந்தாலும் நான் கிஃப்ட்டு தான் வைக்கிறது மோஸ்ட்லி. 2 பொருள் சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து கிச்சன் ஐட்டம் தான். இந்த மாதிரி பிளேட்லாம் வந்து நம்ம அடுக்கி வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு ஒன்று பார்த்துருந்தேன். இன்னொன்று வந்து அரிசி கொட்டுற ட்ரம்மு. என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க அரிசி ட்ரம்மு தான் வந்து இன்னும் எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க ஆசைப்பட்டது போல் அரிசி ட்ரம்மே வாங்கி கொடுத்துர்லான்னு அவங்களுடைய சாய்ஸுக்கு நான் வந்து அரிசி ட்ரம்மே வாங்கிட்டேன். ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி கொடுத்தோம்னா இன்னும் அவங்களுக்கு கூடுதல் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். நம்ம கடமைக்காக வாங்கி கொடுக்கணும், ஏதோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படின்னு ஒரு பொருளை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி வாங்காமல் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொருளாக இருந்தால் ரொம்பவே வந்து அவங்க வந்து ஹாப்பியாக சந்தோஷப்படுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது கரெக்டானு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய விருப்பத்தை. அதுவும் திங்ஸ் வந்து வாங்கியாச்சு, வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவங்களோட கடையில் தான் நிறைய பாத்திரங்கள் நான் எடுத்திருக்கேன். எங்கள் ஊர் கடை தெருவில் தான் இருக்குது. இவங்க தான் கடை வச்சுருக்காங்க ரொம்ப வருஷமாக. நான் ஆல்ரெடி வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். நான் ஃபாரின் போகும்போதெல்லாம் இவங்க கடையில் தான் நிறைய திங்ஸ் நான் எடுத்துகிட்டு போனேன். நல்லாயிருக்கும் பொருள்லாம். நம்ம ஊரில் ஒரு பாத்திர கடை தான் இருக்குது. இங்கே தான் வந்து மக்கள் எல்லாருமே வாங்குவாங்க. ரொம்ப திங்ஸ்லாம் வந்து சில்வர் பாத்திரம் எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். நான் வந்து சில்வர் பாத்திரம் வாங்கணும்னு முடிவு பண்ணதோடைய வெளியில் எங்கேயோ கடைகளில் வாங்க வேண்டாம், நம்ம ஊர் கடை தெருவிலையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே வந்து வாங்குறதுக்கு முடிவு பண்ணது. நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ்னு வாங்கியாச்சு. ஷாப்பிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, bye.